ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம நிலா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் நடேசன் கிட்ட வந்து என்ன அங்கிள் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம நடேசனால் பேசவே முடியல, ரொம்பவே ஃபீவராக இருக்குது. தொட்டு பார்க்குறாங்க. என்ன அங்கிள் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் கொஞ்சமாக கஞ்சி குடித்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் அது மட்டும் போதுமா, நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காஃபி போட்டு கொண்டு வந்து பன்னு தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதே சமயம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோம், இப்படியே விட்டோம் அப்படின்னா ஹெவி ஃபீவர் ஆகிடும், ஏற்கனவே ஹெவி ஃபீவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடேசனை காஃபி குடிக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேரனுமே இருப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே நீங்கள் வீட்டில் இருக்க வேலையை பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான், டாக்டருமே எனக்கு பழக்கம்தான், அவங்கக்கிட்ட நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன், பக்கம் தானே நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் சமைச்சு வைங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பல்லவன் இருந்துட்டு, அனி ஏன் நீ இந்த ஆளுக்கு எப்படியானா ஃபீவர் அடிச்சுக்கிட்டு போயிட்டு போகுது, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் இந்த ஆளை கவனிக்கிறன்ற சாக்கில் எப்போ பாரு அவர் கூட இருந்துக்கிட்டு ஒவ்வொரு வாயை எல்லாத்தையும் ஊட்டி விட்டுக்கிட்டு அவருக்கு எதுக்காக இப்படியெல்லாம் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அனி வாங்க நீ அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு, என்ன பல்லவா பேசுகிற, உடம்புக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்னடானா இப்படி பேசுகிற, இங்கே பார் பல்லவா நீ சும்மாரு, நான் அங்கிளை இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அனி நீங்கள் மட்டும் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா ஏன்டா என்னடா ஆச்சு உனக்கு, நம்மளோட எதிரியாக இருந்தாலுமே அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நம்ம பார்க்கணும்ல, அங்கிள் அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நீ அவர் என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தும் இப்படி எதுக்காக பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என் அம்மா யாருன்னு இன்ன வரைக்கும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, 2 பொண்டாட்டியை கட்டி 2 பேரையுமே கொன்னுட்டாரு, இவரெல்லாம் ஒரு ஆளா, இவரை போயிட்டு நீங்கள் எதுக்காக கவனிக்கணும், இந்த மாதிரி ஆள் உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் வந்து பேசவும் நிலாவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு பல்லவா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படியெல்லாம் பேசக்கூடாது பல்லவா, நீ உள்ளே போ நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து நடேசனை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நம்ம நடேசன் வந்து இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. நிலா ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க, நடேசனை ரொம்பவே நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுமே நம்ம நிலா வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, காலையிலேருந்து நிறையவே ஹெவி ஃபீவராக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களுமே செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஜெக்ஷனும் பண்ணுறாங்க, டேப்லெட்டுமே கொடுக்குறாங்க, இதை சாப்பிட வைங்க, நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த டேப்லெட் போட சொல்லுங்கள், கண்டிப்பாக காலையிலக்குள்ளே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருமே சொல்கிறாங்க. இப்போது நிலாவுமே ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம நிலா நடேசன்கிட்ட, அங்கிள் உங்களுக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஃபீவரெல்லாம் கம்மியாகிக்கிட்டே வந்துடும் சரிங்களா அங்கிள், வாங்க அங்கிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நடேசன் இருந்துட்டு, ஏமா எதுக்காகம்மா நீ என்னை இப்படி கவனிச்சுக்கணும், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே, என்ன நான் பெத்த பிள்ளைங்களே என்னை சரியாக கவனிக்காதப்போ உனக்கு எதுக்காகப்பா இதெல்லாம் வீண் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் என்ன பேசுகிறீங்க அங்கிள், நானும் அந்த வீட்டில் ஒருத்தி தானே, ஏன் நான் உங்களை கவனிக்கக்கூடாதா, இங்கே பாருங்கள் அங்கிள் நீங்கள் என் அப்பா மாதிரி சரிங்களா, தேவையில்லாமல் இப்படி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நடேசனுக்கு ரொம்பவே நம்ம நிலா மேலே பாசம் இன்னுமே அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. யாரோ பெத்த பிள்ளை நம்மளை இப்படி கவனிச்சுக்குதே, நமக்கு ஒரு பொட்டை பிள்ளை இருந்திருந்தா கூட இப்படியெல்லாம் கவனிச்சிருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அங்கிள் கேட்குறனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக சேரண்ணனோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, பல்லவனோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, ஏன்னா அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம நடேசன் திருட்டு முழிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் அங்கிள் இந்த ஊரே சொல்கிறாங்க நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் எந்த பொண்ணும் தங்காது அப்படி இப்படின்னு என்னென்னோ கட்டுக்கதெல்லாம் கட்டுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அங்கிள், ஆனால் உங்களை பார்த்தாலுமே கொலை பண்ணுற மாதிரி தெரியலையே அங்கிள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, நீங்கள் மிகப்பெரிய ரகசியத்தை மறைச்சி வைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது, யாருக்காக நீங்கள் மறைச்சி வைக்கணும், எதுக்காக மறைச்சி வைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் பல்லவனோட அம்மாவை நான் இந்த சென்னையிலே தான் பார்த்தேன், அவங்க சென்னையில் தான் இருக்காங்க, நீங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா, இல்லை அவங்க இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா, என்னன்னு சொல்லுங்கள் அங்கிள், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான்,
உங்கள் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நடேசன் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற பாரத்தை உங்ககிட்ட சொன்னால் நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்ன அங்கிள் நீங்கள் யோசிக்கிறீங்க? சரிங்க அங்கிள் விடுங்க, உங்களுக்கு வேறு உடம்பு முடியல, உங்களுக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லுங்கள். அதே சமயம் பல்லவனுமே பாவம் இல்லை, அவங்க அம்மா கூட இருக்கணும், அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க தான் அந்த ஆசை இருக்க தான் அங்கிள் செய்யும். நீங்கள் கொஞ்சமாவது அவனோட ஆதங்கம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்களேன். நீங்கள் பெற்ற பிள்ளைங்க தானே அங்கிள், அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் தானே நினைக்கணும், நீங்கள் தானே எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பெரிய மனுஷன் மாதிரி நிறைய பேசிட்டு வராங்க. நடேசனுக்குமே ஒரு மாதிரி பயங்கரமாக அழுக வந்துடுது. அங்கிள் என்ன அங்கிள் ஏன் அழுகுறீங்க? இன்ஜெக்ஷன் போட்டது வலிக்குதா அங்கிள்? அது கூட அப்போ போட்டது இப்போ அழுகுறீங்க, என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிற, வீட்டில் உள்ளவங்களுக்குமே நிறைய வேலை செஞ்சு கொடுக்குற, வீட்டு வேலை செய்கிற, ஆஃபீஸ்க்கு போகிற, இப்படி நீ எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயத்த செஞ்சுட்டப்பா. சோழனும் நீயும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததுமே ஊர் முன்னாடி எங்கள் குடும்பம் அவமானப்பட்டு நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக ரிசப்ஷனில் வந்து நீ நின்ற, நான் தான் என் கையால் தாலி எடுத்து கொடுத்தேன், சோழனுமே உங்கள் கழுத்தில் போட்டுட்டான். இங்கே பாருமா, எனக்கு ஒரே ஆசை என்ன அப்படின்னா நீயும் சோழனும் ஒன்று சேர்ந்து வாழணுமா. ஏன்னா எப்படியோ ஒன்று, ஒரு டைம்ன்றதை விட 2 டைம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, சோழன் 2 டைம் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டாமா. கடவுள் வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் எழுதி வச்சிருக்காரு போல. அது மட்டும் இல்லாமல் சோழன் கொஞ்சம் அப்படி இப்படி போய் சொல்லுவான், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன்மா. அவனுக்கு ஏற்ற ஜோடி நீதாம்மா, நீ தான் அவனுக்கு சரியான ஜோடி. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம் இல்லை. சோழனுமே உனக்காக எவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்கான், எவ்வளோ விஷயத்த மாற்றி இருந்திருக்கிறான். உனக்காக அவன் நிறைய எஃபோர்ட் போடுறாம்மா, உன் மனசில் இடம் பிடிக்கணும், நீ வந்து அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய ஆசைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. நம்ம நிலாவுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அங்கிள் என்னமோ தெரியல அங்கிள், அது என்னையே மீறி சோழன் மேலே ஒரு அஃபெக்ஷன் எனக்கு வந்துருச்சு அங்கிள். எப்போவோ அவர் யாருக்கிட்டையாவது பொண்ணுங்க கூட பேசினார் அப்படின்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அங்கிள். அவர் வேணும்னே என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே பண்ணுறாருன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே முனகிக்கிறாங்க. என்னம்மா ஏதோ யோசிக்கிற, ஏதோ முணுமுணுத்துக்கிற, ஆனால் எனக்கு காதலை விழலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் சொல்லவும், நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அங்கிள், அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, சோழனோட வாழ்க்கை நல்லதாக இருக்கும், கண்டிப்பாக அந்த கடவுள் நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம நடேசன் இருந்துட்டு, இங்கே பாருமா, ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்த ரகசியத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன், நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. என்ன அங்கிள், யாரை பற்றின விஷயம், என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவனை பற்றின கதை தாம்மா, இது யாருக்குமே தெரியாது, எனக்கும் என் அண்ணனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா, என் பொண்டாட்டி அதான் சேரனோட அம்மா, குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கினாம்மா. நானுமே பீகாரில் லாரிக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அப்போல்லாம் நிறைய சம்பாதிச்சு வீட்டையுமே நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அந்த வீட்டை கட்டினது கூட பாதி காசு எந்ததாம்மா. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் செத்தே போயிட்டனாலுமே இந்த வீடு உனக்கு தான்டா, உன் அண்ணனுக்கு நான் தனியாக ஒரு சொத்தை எழுதி வச்சுருக்கேன்டா, இந்த வீட்டை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னலாம் என்கிட்ட எல்லாமே சொல்லி வச்சுருந்தாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட என் அண்ணன், என் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னை வந்து எப்படியாவது இந்த வீட்டை என்கிட்டேருந்து பிடுங்கணும், என்னை நடுத்தெருவில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னமோ ஒரு மனசில் எண்ண மாட்டேங்குது, நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டான் போல். அப்போ தான் ஒவ்வொரு கெட்ட காரியமாக செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவான். எங்கள் வீடுமே ஒரு காலத்தில் நல்லா வசதியாக தான்ப்பா இருந்துச்சு, எல்லாமே என் அண்ணன் பண்ண சதி. என் அண்ணன் தான் என் பொண்டாட்டி, அதான் சேரனோட
பல்லவனோட அம்மாவை கொலை பண்ணதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அங்கிள், நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, அவன் தான் கொலை பண்ணது. அதுக்கப்புறம் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே சொல்லி அதுக்கு பொய்யான ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி போலீஸ்கிட்டலாம் சொல்லி என்னவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா. கொஞ்ச நாள் நான் ஜெயிலில் தான் இருந்தேன். இதை சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அதாவது இந்த விஷயம் எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கெட்டது பண்ணியிருக்கோம் நம்ம தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் தாம்மா சுற்றிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவன். கூட பிறந்தவன் தான். ஆனாலுமே நான் நல்லா இருக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் வீட்டில் ஏதாவது கெட்டது நடந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் சரி குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இப்போ 2ஆம் தரமாக ஒரு பொண்ணை நான் வேலை பார்க்குற இடத்துலையே அதாவது என் பொண்டாட்டி செத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தம்மா. அதான் பல்லவனோட அம்மா. வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லாதாம்மா என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா. ரொம்ப நல்லா இருந்தா. அதுக்கப்புறம் என் அண்ணங்காரன் என்னென்னமோ சதியை செஞ்சு அவளை எங்கேயோ துரத்தி விட்டுட்டாம்மா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிட்டாம்மா. எந்த அம்மாவாவது குழந்தைய விட்டுட்டு போவாங்களா? ஆனால் என் அண்ணன் என்ன பண்ணானே தெரியல. இப்போ வரைக்குமே அது என்ன புரியாத புதிருன்னுமே தெரியல. இங்கே பாரும்மா, இந்த ஃபோட்டோவில் இருக்குங்க பாருங்கள். நானும் பல்லவனோட அம்மாவும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது ரொம்ப நாளாக என்கிட்டே தாம்மா இருக்குது. அவளுமே நல்லவ தான். ஆனால் எப்படி மாறினா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அவளை நான் வேற ஒரு குஜராத்தில் தான் பார்த்தேன். குஜராத்தில் பார்த்து அவளை நான் கேட்டேன், ஏன் என்னை விட்டுட்டு போயிட்ட, குழந்தைய கூட விட்டுட்டு போயிட்டே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் சொன்னான், அந்த வீட்டில் 4 பசங்க இருக்குது, அது எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் கொலை நடந்திருக்கு, அது உன் புருஷன் தான் செஞ்சது அப்படி இப்படின்னு என்னென்னமோ என் அண்ணங்காரன் அவன்கிட்ட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தானா. அந்த பணத்தை கொடுத்து என் பொண்டாட்டிக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். நீ மட்டும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒழுங்காக உன் புருஷனை பிரிஞ்சு போகல அப்படின்னா நான் உன் புருஷன் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன். அந்த பழியை எல்லாமே ஊமால தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியே மிரட்டியிருக்கான். அவளும் சரி எங்கே இருந்தாலும் உயிரோடு இருக்கட்டும், எப்படியோ ஒன்று வாழ்ந்துக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அவளுக்குமே தைரியமாக பேச தெரியலம்மா. அப்போது ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் அவளும் அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கா. அதான் குஜராத்தில் தான் அவளை கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் குஜராத்தில் அவள் அப்படி சொன்னதும், இங்கே பாரு அவனுக்கெல்லாம் எதுக்காக நீ பயந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நானும். ஆனால் இனிமேல் உங்கள் கூடலாம் ஒன்று சேர்ந்து என்னால் வாழ முடியாதுங்க. ஏன்னா எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தை இருக்குது. தயவு செஞ்சு நம்ம குழந்தை பல்லவனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதை நான் பார்க்கணும். உங்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த அதாவது என் புருஷன் பார்த்தாரு அப்படின்னா அவ்வளோதான். உங்கள் கூட வாழ்ந்திருந்தாவே நான் ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பேன். ஆனால் இப்போ ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டெய்லியும் அவன் என்னை கொடுமை பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் டெய்லியும் என்னை அடிக்கிறான். நிறைய சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கொன்னே போட்டுருவான். நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி சொன்னாம்மா. சரி எப்படியோ ஒன்று எங்கேயோ ஒன்று நல்லா வாழ்ந்துட்டு போகட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேம்மா. எப்படியோ ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ சென்னையில் பார்த்ததா சொன்னல, அதுக்கு முன்னாடி தான் நானுமே சென்னையில் அவளை பார்த்தேன். சரி அப்போவே அப்படி சொன்னால் திரும்பவும் எதுக்காக அவள் கூட பேசணும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் எதுவுமே கண்டுக்கலம்மா. எங்கேயோ ஒன்று நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசில் உள்ள ரகசியத்தை எல்லாத்தையுமே நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம நிலா பயங்கரமாக அதாவது அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம நடேசன் ஒவ்வொரு விஷயமா சொல்ல நம்ம நிலாவுக்கு அழுகையே வந்துடுது. இங்கே பாருங்க அங்கிள், தப்பே செய்யாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயுமே நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஊர் ஃபுல்லாக உங்களை தான் கெட்டவனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, 2 பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு உங்கள் அண்ணன் தான் காரணமா? அவரை பார்த்தா பெரிய மனுஷனா எவ்வளோ நல்லவராக தெரிகிறாரு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காரா? கூட பிறந்த தம்பிக்கே எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக கோவப்படுறாங்க.
விடுமா, நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? சரி, நானும் பல்லவனோட அம்மாவை ரொம்ப நாள் தேடி பார்த்தேன். அவள் போனதுக்கப்புறம் பல்லவனுக்கு அம்மா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் சரி தேடி தேடி கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாயிட்டேம்மா. ஊர்க்காரவங்கெல்லாம் கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பேசுகிறவன் வாயெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து நிறைய அவமானத்தை சந்தித்தோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள், ஊரில் உள்ள எல்லாருமே உங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக தான் அங்கிள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு நான் வந்ததுலேருந்தே என்னை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க தெரியுமா? உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. ஏன் என் குடும்பத்தில் உள்ளவங்க கூட இந்த மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களான்னு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாதுங்க அங்கிள். உண்மையாகவே சேரனை ரொம்பவே க்யூட். அவர் என்னை கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறாரு அங்கிள். அது மட்டும் இல்லாமல் பல்லவனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாண்டியுமே யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி மரியாதையாக பேசணுன்றதுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன ஒன்று, சோழன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இருந்தாலுமே அவர் ரொம்ப நல்லவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நடேசன் இருந்துட்டு, என் வாழ்க்கை தாம்மா இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. என் பிள்ளைய நீ ஏமாத்திடாதம்மா. என் பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியே பாருமா. டிவர்ஸ் அது இதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக சோழன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. என்னதான் நடேசன் அதாவது வெளியில் பிள்ளைங்களை பிடிக்காத மாதிரி பேசினாலுமே உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்பவே பாசம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும் அப்படின்றது உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம நடேசன் வந்து அதை வந்து வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. சும்மா அவர் பாட்டுக்கு பாட்டை கேட்டுக்கிட்டு காமெடியாக பேசிக்கிட்டு அவர் காலத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம நடேசனை கூட்டிக்கிட்டு நம்ம நிலா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கிள், நீங்கள் நிறைய பேசிட்டீங்க, நீங்கள் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க அங்கிள், சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பல்லவன், அண்ணி வாங்க அண்ணி, எவ்வளோ நேரம் அண்ணி, கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆளுக்கு 2 ஊசியை குத்தி சீக்கிரமாக கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே, எதுக்காக இவரை மெதுவாக கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே பல்லவா, ஏண்டா அவர் அப்படி பேசுகிற? உண்மையாகவே இந்த வீட்லேயே ரொம்ப நல்லவர் யாருன்னா உன் அப்பா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணி, நீங்கள் தான் அவருக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. சரி சரி வா, என்ன சமைச்சிருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணன் எப்பவும் போல் சப்பாத்தி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சுருக்காரு அண்ணி. ஆபாயில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது. யாருன்னா நம்ம காயத்ரி தான். விடாமல் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, என்னடா பல்லவா, இப்போல்லாம் காயத்ரி கூட சரியாக அவங்க அண்ணன் பேசுறது கிடையாது போல் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ, நானும் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். காயத்ரி ஃபோன் வந்தாவே போதும்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போது 2 நாளாகவே, அதான் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அண்ணன் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. என்னவோ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படியோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு, டே சோழா, என்னடா ஆச்சு உனக்கு, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்க. டே பாண்டி, நம்ம வெளியே போயிட்டு வரலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சோழனும் வெளியே போயிட்டு வராங்க. ஒரு காஃபி ஷாப்பு தான் போகிறாங்க. இப்போ பாண்டி வந்து, டே சோழா, ஏன்டா உன் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக நீ காயத்ரி கூட பேசிக்கிட்டே இருப்ப. பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லைடா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட காலை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. டே பாண்டி, நான் நிலாவை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் காயத்ரி கூட சும்மா பேசுகிற மாதிரி நடிச்சேன்டா. ஆனால் நாங்கள் 2 பேரும் ப்ரப்போஸெல்லாம் பண்ணிக்கவே இல்லை. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனால் அவள் எல்லார் முன்னாடியும் இவர் தான் என் ஆள், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாடா. எனக்கு கை காலெல்லாம் நடுக்கமாக ஆயிடுச்சு. நம்ம ஒன்று நினச்சா இவ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காளே, என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கே, தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அவகிட்ட கொல்லிக்காமல் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, ஆமாம் பாண்டி, அதுக்கப்புறம் எங்கேயாவது, அதாவது இந்த பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு கூட பேசுறதில்ல. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குடா, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, டேய் நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க,
நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேணாண்டான்னு சொல்லிட்டு. சும்மா நிலாவை கடுப்பேற்றணுன்றதுக்காக நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ பார்த்தியா இது எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நம்ம காயத்ரி ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டில் சேரன், நிலா, நம்ம பல்லவன், நடேசன் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. சேரன் இருந்துட்டு யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பல்லவன், அண்ணே இந்த பொண்ணு தானே காயத்ரி, அதான் சோழண்ணே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, நீ எதுக்காகப்பா இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோன்னே. உங்கள் தம்பி சோழன் எங்கே இருக்காரு? ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தார், அவர் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டார். திரும்ப ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு, ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறாரு. என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சேரன் இருந்துட்டு, ஏன்பா நீ எதுக்காகப்பா அவனை தேடிக்கிட்டு இருக்க? அவனுக்கு எதுக்காக அடிக்கடிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க? அப்படியெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறேண்ணே. அவர் காலில் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் லவ் மேட்டரை பற்றி என் அப்பா கிட்ட பேசி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இவர் ஏன் இப்படி கோச்சிக்கிட்டாரு? என்னாச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம சேரன், நிலா, பல்லவனுக்கு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. சேரன் நிலாவோட முகத்தை பார்க்குறாங்க. நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருதுன்றதையுமே நம்ம சேரன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு காயத்ரி கிட்டே, இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சோழன் உன்னை லவ் பண்ணியிருக்கலாம் மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நீ அவனை லவ் பண்ணுறதும் ரொம்ப தப்புமா. போயிட்டு படிக்கிற வேலை என்னமோ அதை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சோழனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வீட்டில் இல்லைம்மா, இங்கே பாருமா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம காயத்ரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாதாம்மா. அப்போது யார் அவங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்களே நிலா, இவதாம்மா. இவளுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுமா. ஒன்றுக்கு 2 டைம் நடந்திருக்கு. நீ தேவையில்லாமல் பிரச்சனை வந்து சிக்கிக்க போகிற. அது மட்டும் இல்லாமல் உன் மனசை மாற்றிக்கோமா. அப்படியெல்லாம் சோழன் உன்கிட்ட லவ் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசியிருக்க மாட்டான். சும்மா ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பானே தவிர உன்னை லவ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லைம்மா. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே காயத்ரி பயங்கரமாக ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? நான் சோழனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். ஆனால் அவர் என்கிட்ட எத்தனையோ டைம் பேசியிருக்காரு. ஒரு நாள் கூட நான் அதாவது அவருக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த அவர் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம பல்லவனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. சூப்பர், இப்படி தான் இவளுக்கெல்லாம் நடக்கணும். ஒருத்தரை பார்க்குறது, இன்னொருத்தரை பார்க்குறது, நான் உன்னை பார்க்கல அவரை பார்த்தேன்னு சொல்லிட்டு ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறது. இது மாதிரி தப்பான வேலையை பார்த்தா இப்படி தான் உங்களுக்கெல்லாம் அமையணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, அழுகாதப்பா, நான் சொல்கிறது தான்ப்பா உண்மை. நீ தேவையில்லாமல் உன் மனசில் ஆசையை வளர்த்துக்காதுப்பா, இங்கேருந்து கிளம்புப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போது நம்ம சோழனும் பாண்டியனும் வெளியிலேருந்து இப்போது வீட்டுக்கு வராங்க. சோழன் வந்ததுமே இங்கே நம்ம சேரன் பயங்கரமாக முறைக்கிறாங்க. இப்போது நிலாவுமே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் சிரிக்கிறாங்க. உடனே நம்ம சோழனுக்கு ஒன்றுமே புரியல. டேய் பல்லவா, எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா முறைக்கிறாங்க. இங்கே நம்ம சேரன் வந்து நம்ம சோழன் கிட்ட போயிட்டு பல்லான்னு ஒரு விடுறாங்க. நம்ம சோழனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஏன்னா எதுக்காக நான் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை அடிக்காமல் வேற என்ன பண்ண சொல்கிற? கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு, ஆனால் என்னென்ன என்னாச்சுன்னா எதுக்காக நான் என்னை அடித்தேன் என்னன்னு சொல்லிட்டு அடின நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நீ பொண்ணுங்க கூடலாம் பேச ஆரம்பிக்கிற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலடா, அதை நீ மறந்துட்டே என்ன? அந்த காயத்ரின்ற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தல, அந்த பொண்ணு இப்போ தான் நான் வந்துட்டு அழுதுட்டு போச்சு. அவங்க அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் அதாவது உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இருந்துச்சான். நீ ஃபோனை எடுக்கலன்றதுக்காக வீட்டுக்கே வந்துருச்சு. எதுக்காகடா? மற்ற பொண்ணுங்களோட மனசில் உள்ளே விழுந்து அவங்க மனசோட விளையாடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுகுதுடா. இங்கே பாரிச்சோலா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதால ரொம்ப தப்பு. பொண்ணுங்க கூட நீ வித்தியாசமாக பேசக்கூடாது சரியா? பொண்ணுங்க கூட
உனக்கு என்னடா வேலை, அந்த பொண்ணுங்க படிக்க வருதுங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ நம்பிக்கையோட அவங்கள படிக்கிறதுக்காக அனுப்புவாங்க, நீ எதுக்காக இப்படி அவங்க மனசுக்குள்ளே புகுந்து விளையாடுற, இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புடா சோலா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்துண்ணே சும்மா தானே, சும்மா கூட எதுக்காகடா அப்படி பேசி ஆசையை வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்கே பாரு சோலா, என் கூட நீ பேசவே பேசாத, இனிமே பொண்ணுங்க கூட யாரு கூடயுமே நான் இப்படி தப்பாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து சொன்னால் மட்டும்தான் நான் உன் கூட பேசுவேன், இல்லைன்னா உன் கூட பேசவே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே மன்னிச்சிடுண்ணே, சாரிண்ணே, நான் நான் ஏதோ ஒரு இதில் வாண்ணே நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரை நான் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அண்ணே நான் எதுக்காகண்ணே அவ கூட பேசுனேன் தெரியுமா, நிலா மனசில் இடம் பிடிக்கணும், அவளுக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அந்த பொண்ணு கூட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறது விஷயமே எனக்கு இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் அதை தெரிஞ்சுக்கிறதுமே அவகிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுறது, அவளை அவாய்ட் பண்ண தான் நான் செஞ்சேன், நான் விலக தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சோலா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, உன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களோட உணர்வுகளோட விளையாடக்கூடாதுடா, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா சாரிண்ணே, இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேனே. இங்கே பாருடா, நீ அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தப்போல்லாம் நிலாவுக்கு கோவம் வரதான் செஞ்சிச்சு, நிலாவுக்குமே உன் மேலே சின்னதாக நல்ல அபிப்பிராயம் இருக்குது, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை நீயே கெடுத்துக்கோ போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா, அந்த காயத்ரி விஷயமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உன்னை கொன்னே போட்டுருவேன், அந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டே போச்சு, இனிமே இப்படி ஒரு விஷயத்தை என்னைக்காவது செஞ்ச அவ்வளோதாண்டா, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே பல்லவன் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலாவோ ஏன் பல்லவா சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சுல்ல, அதை நினச்சா எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, அந்த பொண்ணு என்ன காயப்படுத்துச்சுல்ல, அதுக்கான தண்டனை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே பல்லவா, அதெல்லாம் ரொம்ப தப்புடா, நீ சிரிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ, என்னால் சிரிக்காமல் இருக்கவே முடியல நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிலா மனசில் உள்ள காதலை நம்ம அதாவது நம்ம சோழன்கிட்ட சொல்லணும், சோழனும் நிலாவும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.